பலி செலுத்துறது அப்படின்னு என்ன அர்த்தம்னா, ஒரு விஷயத்த வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம், ஆண்டவருக்குன்னு விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் தான் என்னது பலி செலுத்துதல். காணிக்கையா இருக்கலாம், தசம்பாக இருக்கலாம், அது எல்லாமே என்ன பண்ணிரும்னா அதுக்குள்ள அடங்கிரும். ஸோ ஆனால் இன்னைக்கு வந்து நிறைய நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னா அதை பற்றி குழப்பி வச்சிருக்கிறோம். அது என்ன நமக்கு சரியா புரியலை. அது என்ன நம்ம புரியாம நம்ம அந்த விஷயத்த பண்ணும்போது அது வந்து ஒரு சடங்காச்சாரமா மாறிடும். அதாவது இப்போ ஸ்கூலுக்கு போகிறதா இருக்கட்டும், காலேஜ் போகிறதா இருக்கட்டும், மேரேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், குழந்தை பெற்றுக்கிறதா இருக்கட்டும், இப்படி வேலைக்கு போகிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் நம்ம ஒரு பர்பஸோட தான் நம்ம அந்த பர்பஸ் என்ன, ஏன் நான் ஸ்கூலுக்கு போகிறேன், ஏன் நான் காலேஜுக்கு போகிறேன், ஏன் நான் வேணும் அப்படிங்கிறத அந்த ஏங்கிற கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போது தான் அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டாக பண்ண முடியும். அப்படி இல்லாமல் நம்ம ஏன் பண்ணுறோன்னு தெரியாமல் பண்ணும்போது அங்கே தான் அது என்ன மாறுதுன்னா ஒரு சடங்கு சம்பிரதாயமாக மாறுது. ஸோ இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பற்றி பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா அது வந்து ஒரு டெட் ஒர்க், செத்த கிரியை. பைபிள் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பற்றிலாம் என்ன சொல்லுதுன்னா அது வந்து ஒரு செத்த கிரியை அப்படின்னு சொல்லுது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸே இல்லாமல் ஒரு விஷயத்த பண்ணும்போது எல்லாரும் பண்ணுறாங்க நானும் பண்ணுறேன் அப்படிங்கிற பண்ணும்போது அங்கே வந்து என்னவா மாறிடுது, அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாறிடுது. ஸோ அதே மாதிரி எனக்கு காணிக்கை வந்து ஏன் நம்ம காணிக்கையும் கொடுக்குறோம், ஏன் தசம்பாகம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்ன பண்ண மாட்டேங்க, நமக்கு தெரிய மாட்டேங்கி. இந்த கான்ஃபரன்ஸ்க்கு வந்திருக்கிற ஒவ்வொருத்தங்களையும் யூடியூப்ல வீடியோ பார்க்குற ஒவ்வொருத்தங்களையும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால நாங்கள் வரவேற்கிறோம். இந்த கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம ஆராதனை மூலமா நம்ம கடந்து போகலாம். எப்படி வந்து இஸ்ரேல் மக்கள் வந்து எகிப்தை வந்து 7 தடவை சுத்தி வருவாங்க. ஆனா 7ஆவது தடவை சுத்தி வரும்போது அவங்க வந்து கடவுளை வந்து துதித்து ஆராதிப்பாங்க. அந்த டைம்ல வந்து அந்த எகிப்துல உள்ள அந்த எரிக்கோ அரண்லாம் வந்து கீழே விழுந்துரும். அதே மாதிரி நீங்க இந்த ஆராதனையை நீங்க பண்ணும்போது உங்க வாழ்க்கையில எங்கெங்கெல்லாம் அரண் இருக்கோ அது எல்லாமே இடிஞ்சு விழப்போகுது. சோ இந்த ஆராதனைக்குள்ள நம்ம போலாம். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். அபிஷேக நதி நானே, அகிலமெங்கும் பரவிடுவேன். ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், ஏராளமான மீன்கள், திரளான உயிரினங்கள், நதி பாயும் இடமெல்லாம், நான் போகும் இடமெல்லாம், எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வச்சாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். ஆனந்த தைலம் நானே, புலம்பலுக்கு எதிரானேன். துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன்.
துதியுடை போர்த்திடுவேன், சாம்பல் நீக்கிடுவேன், அலங்காரமாக்கிடுவேன், சபையை அலங்காரமாக்கிடுவேன். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். கனி கொடுக்கும் மரம் நானே, நாள்தோறும் கனி கொடுப்பேன். இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. இலைகள் உதிர்வதில்லை, கனிகள் கெடுவதில்லை. விருந்தும் மருந்தும் நானே, சபைக்கு விருந்தும் மருந்தும் நானே. எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். எனக்குள்ளே ஜீவ ஊற்று, அது வற்றாது ஒரு நாளும். என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழிகின்றது, வழிந்து ஓடுகின்றது. அப்பா நன்றிப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த நாளும் இந்த நேரத்தையும் எங்களுக்கு நீங்க தந்ததுக்காக நன்றிப்பா. இந்த இடத்துல உங்க பிரசனம் இருக்கிறதுக்காக உமக்கு நன்றிப்பா. தேங்க்யூ ஜீசஸ். அப்பா இந்த கான்ஃபரன்ஸ நீங்க எங்களுக்கு அரேஞ்ச் பண்ணதுக்காக உமக்கு நன்றிப்பா. எங்களை நீங்க இணைத்திருக்கீங்கப்பா, அதுக்காக நன்றி அப்பா. இந்த கான்ஃபரன்ஸ்ல மெசேஜ் கொடுக்குற வைகேஷன் அவங்க கரத்துல தரான்ப்பா. அவன் மூலமா நீங்க எங்களுக்கு வார்த்தையை நீங்க தரதுக்காக நன்றிப்பா. அவன் நாவல உங்க ஜீவனை வைத்திருக்கிறதுக்காக உமக்கு நன்றிப்பா. அப்பா அவன் வார்த்தையை கேட்கிற எங்களே உங்க கரத்துல ஒப்பு கொடுக்குறேன்ப்பா. எங்களோட இருதயத்தை நீங்க தரங்கப்பா. எங்க இருதயத்தை திறந்து அது ஒரு நல்ல நிலமா நீங்க மாத்துங்கப்பா. நாங்க 30, 60, 100 மடங்கா பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிறேன். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். நன்றி பிதாவே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இந்த வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்தினால நான் ஆசீர்வதிக்கிறேன். அவங்க நீங்க பிளஸ் பண்ணுங்க. அவங்களுக்கு இதுவரைக்கும் திறக்கப்படாத எல்லா கதவுகளும் திறக்கப்படட்டும். ஏசு கிறிஸ்துவின் ரத்தத்தை அவங்க மேல நான் தெளிக்கிறேன்ப்பா. அவங்க குடும்பத்தின் மீது நான் தெளிக்கிறேன். அதை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு மீதும் ஏசு கிறிஸ்துவின் ரத்தம் தெளிக்கப்படுவதாக. ஆமென். The name of Lord Yeshua. Amen. ஷலோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்க எல்லாருக்கும் கிருபையும் சமாதானம் உண்டாகட்டும். மறுபடியும் இந்த கான்ஃபரன்ஸ்ல உங்க எல்லாரையும் பார்க்கறதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லி நம்புறேன். ஸோ இன்னைக்குடைய வார்த்தைகளை நம்ம கடந்து போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்த சில விஷயங்களை ரீகால் பண்ணிட்டு நம்ம இதுக்குள்ள போனோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம பார்க்க போற மெசேஜ் வந்து அதோட தொடர்புடையதான். நமக்கு இன்னும் என்ன பண்ணணும்னா நல்லா நிறைய விஷயங்கள் புரியும். நமக்குள்ள நிறைய விஷயங்கள் வந்து ரீபில்ட் ஆகும். நம்ம பிரெயின் வந்து நிறைய விஷயத்த என்ன பண்ணுவோம், ரீவயர் பண்ணும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்ததை ரீகால் பண்ணிட்டு போவோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் கிறிஸ்துக்குள்ள நம்ம யாரு, நம்மளுடைய ஐடென்டிட்டி என்ன அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். நம்ம அடையாளத்தை வந்து சரியான இடத்துல நம்ம என்ன பண்ணணும், பொசிஷன் பண்ணி வைக்கணும். அப்பதான் நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் மாறும். நம்ம அடையாளம் தப்பா இருக்கும்போது நிறைய பிரச்சனைகளுக்குள்ள நம்ம என்ன பண்ணுவோம், மாட்டிக்கிட்டோம் சொல்லி நம்ம பார்த்தோம். ஸோ அப்படி வந்து நம்முடைய அடையாளம் வந்து கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வந்து எல்லாரும் சுயாதீனர்களா இருக்கிறோம்.
தேவனுடைய ஆவியை பெற்று அவருடைய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்று தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம்னு சொல்லி நம்ம பார்த்தோம். யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துவ விசுவாசிக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் தேவனுடைய புத்திரராகும்படி அதிகாரம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. ஸோ நம்முடைய அடையாளம் வந்து நம்ம பண்ற வேலையோ நம்மகிட்ட என்ன காசு இருக்கு, நம்ம என்ன மாதிரி வண்டி வச்சிருக்கோம் அப்படிங்கிறதுல இருந்து நம்ம அடையாளம் வராம பிதாக்கும் நமக்கும் இயேசு கிறிஸ்துவுக்கும் இருக்கிற அந்த ஐக்கியத்துல இருந்து அந்த உறவுல இருந்தா நம்மளுடைய அடையாளம் வருது அப்படிங்கிற பத்தி இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோல பார்த்தோம். ஸோ அதோட கண்டினியூவா தான் போன வீடியோல நம்ம பார்த்தோம். ஸோ போன வீடியோல போன கான்ஃபரன்ஸ்ல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா நம்ம வந்து மற்றவங்களை மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ ஒருத்தவங்களை நம்ம மன்னிக்கிறது மூலமா நம்ம வந்து என்ன பண்ண போடுறோம், விடுதலை ஆகிறோம். அவங்களே நம்ம விடுதலை ஆக்குறது மூலமா நம்மளையும் விடுதலை ஆகிறோம். ஸோ ஒருத்தவங்களை நம்ம மன்னிக்காம இருக்கும்போது நம்மளையுமே நம்ம லைஃப்ல வந்து ஒரு பாண்டேஜர் தான் இருப்போம் சொல்லி பார்த்தோம். ஸோ நம்ம லைஃப்ல இன்னைக்கு நிறைய நம்ம பாண்டேஜ்ல இருக்கிறோம். நம்ம லைஃப் வந்து ரிப்பீட்டடா ஒரு லூப்ல தான் சுத்திக்கிட்டே இருக்குது. செஞ்ச காரியத்தை தான் திரும்ப திரும்ப செஞ்சுட்டு இருக்கோம். ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள தான் நம்ம லைஃப் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம லைஃப் பார்த்தோம்னா ரிப்பீட்டட் மோட்ல இருக்கனால அது என்ன அர்த்தம்னா ஒரு பாண்டேஜுக்குள்ள இருக்குன்னு அர்த்தம். ஸோ அடுத்தடுத்த சீசன் நம்ம கடந்து போகணும். ஸோ அப்படி அடுத்தடுத்த சீசன் நம்ம கடந்து போகணும்னா நம்ம வந்து என்ன பண்ணணும், மற்றவங்கள மன்னிக்கணும். நம்மளுக்கு அகெயின்ஸ்டா இருந்தவங்க, நம்மளுக்கு அகெயின்ஸ்டா ஒர்க் பண்ணவங்க, நம்மளை பத்தி தப்பா பேசினவங்க, ஸோ அப்படிப்பட்டவங்களை நம்ம மன்னிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அப்படி மன்னிக்கும் போது தான் நம்ம விடுதலை ஆகும். ஸோ ஒரு விடுதலையான வாழ்க்கைக்குள்ள நம்மளை நடத்துறது வந்து மன்னிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஸோ அதோட ஒரு சேர்ந்த அதுக்கு ரிலேட்டடான ஒரு காரியம் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுல முக்கியமான ஒரு விஷயம் நமக்கு இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பலிகள். அதாவது பைபிள்ல வந்து சாக்ரிஃபைஸ் பத்தி போட்டிருக்குது. ஸோ அந்த சாக்ரிஃபைஸும் ஆண்டவருடைய சத்தம் அப்படிங்கறத பத்தி தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து பலிகள் அப்படின்னு சொன்னா அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னது, காணிக்கை. ஒரு பலி செலுத்துறது அப்படின்னு என்னன்னா என்ன அர்த்தம்னா ஒரு விஷயத்த வந்து நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றோம், ஆண்டவருக்குன்னு விட்டு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுக்கான ஒரு மீனிங் தான் என்னது, பலி செலுத்துதல். காணிக்கையா இருக்கலாம், தசம்பாக இருக்கலாம், அது எல்லாமே என்ன பண்ணிடணும் அதுக்குள்ள அடங்கிரும். ஸோ ஆனா இன்னைக்கு வந்து நிறைய நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா அதை பத்தி குழப்பி வச்சிருக்கிறோம். அது என்ன நமக்கு சரியா புரியல. அது என்ன நம்ம புரியாம நம்ம அந்த விஷயத்த பண்ணும்போது அது வந்து ஒரு சடங்காச்சாரமா மாறிடும். அதாவது இப்போ ஸ்கூலுக்கு போறதா இருக்கட்டும், காலேஜ் போறதா இருக்கட்டும், மேரேஜ் பண்றதா இருக்கட்டும், குழந்தை பெற்றிருக்கதா இருக்கட்டும், இப்படி வேலைக்கு போறது, இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இந்த எல்லா விஷயங்களுக்கு பின்னாடியும் நம்ம ஒரு பர்பஸோட தான் நம்ம அந்த பர்பஸ் என்ன, ஏன் நான் ஸ்கூலுக்கு போறேன், ஏன் நான் காலேஜுக்கு போறேன், ஏன் நான் வேலைக்கு போறேன், இல்லைன்னா நான் ஏன் மேரேஜ் பண்ணும் அப்படிங்கறது அந்த ஏன்கிற கேள்வியை நம்ம புரிஞ்சுக்கிட்டு ஒரு விஷயத்த பண்ணும்போதுதான் அந்த விஷயத்த நம்ம என்ன பண்ணுவோம், கரெக்டா பண்ண முடியும். அப்படி இல்லாம நம்ம ஏன் பண்றோம்னு தெரியாம பண்ணும்போது அங்கதான் அது என்ன மாறுதுன்னா ஒரு சடங்கு சம்பிரதாயமா மாறுது. ஸோ இந்த சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி பைபிள் என்ன சொல்லியிருக்குன்னா அது வந்து ஒரு டெட் ஒர்க். அதாவது அது என்ன சொல்லலாம், டெட் ஒர்க்னா செத்த கிரியை. பைபிள் வந்து அந்த சடங்கு சம்பிரதாயத்தை பத்தி எல்லாம் என்ன சொல்லுதுன்னா அது வந்து ஒரு செத்த கிரியை அப்படின்னு சொல்லுது. அதாவது எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸே இல்லாம ஒரு விஷயத்த பண்ணும்போது எல்லாரும் பண்றாங்க நானும் பண்றேன் அப்படிங்கிற பண்ணும்போது அங்க வந்து என்னவா மாறிடுது, அது ஒரு சடங்கு சம்பிரதாயம் மாறிடுது. ஸோ அதே மாதிரி எனக்கு காணிக்கை வந்து ஏன் நம்ம காணிக்கை கொடுக்குறோம், ஏன் தசம்பாகம் கொடுக்குறோம் அப்படிங்கிறது என்ன பண்ண மாட்டேங்க, நமக்கு தெரிய மாட்டேங்கி. பாஸ்டர் சொல்றாரு காணிக்கை கொடுக்க சொல்றாரு, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு நம்ம கொடுக்கும் போது அங்க என்ன பண்ணுது, ஒரு பிரச்சனை வருது. நம்ம காணிக்கை கொடுக்குறோம் இருந்தாலும் நம்ம லைஃப்ல ஒரு மாற்றமே இல்லை அப்படின்னு அப்படின்னு நமக்கு ஒரு மாற்றம் இல்லாம இருக்கனால நம்ம புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து என்ன பண்றோம், அந்த ஒரு சடங்கு சம்பிரதாயம் நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். ஸோ நீங்க இது வரைக்கும் நீங்க கொடுத்துட்டு இருக்கீங்க, ஆண்டவர் கொடுக்குறீங்க, ஆனா உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய அளவுக்கு மாற்றம் இல்லை அப்படின்னு சொல்லி நீங்க கவலைப்படாதீங்க. கண்டிப்பா இதை நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு புது அண்டர்ஸ்டாண்டிங் வரும். பலினா என்னது, காணிக்கைனா என்ன நீங்க தெரிஞ்சு கொள்ளும் போது நீங்க எதெல்லாம் கொடுத்தீங்களோ, எதெல்லாம் இது வரைக்கும் ஆண்டவருக்கு நீங்க விதைச்சிங்களோ அதெல்லாம் நீங்க என்ன பண்ண முடியும், ஆண்டவர் உங்களுக்கு அதை என்ன பண்ணுவாரு, ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாரு. கண்டிப்பா இந்த விஷயத்தை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நீங்க அதுக்காக நீங்க ஜெபிக்கும் போது என்ன பண்ணுவாருன்னா ஆண்டவர் உங்களுக்கு அது எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ணி கொடுப்பாரு. ஸோ பலி அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அது வந்து ஒரு தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவருக்கும் உள்ள ஒரு காரியமா இருக்குது. ஓகேவா, அது வந்து ஒரு டோட்டல் காங்கிரிகேஷன் அப்படிலாம் இல்லாம ஒரு தனிப்பட்ட நபர். ஆபிரகாம்ங்கிறவர் ஒரு தனிப்பட்ட நபர், ஆபேல் அப்படிங்கிறவர் ஒரு தனிப்பட்ட நபர். அந்த தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவருக்கும் இடையில இருக்கிற ஒரு காரியம் தான் இந்த பலி. ஓகேவா, ஃபர்ஸ்ட் அது வந்து இந்த பலி செலுத்துறது அப்படிங்கிறது எங்க இருந்து வந்ததுன்னு சொல்லி நம்ம வாசிக்கலாம். நான் வாசிக்கிறேன். ஆதியாகமம் 3வது அதிகாரம் 21வது வசனம். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் உடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். சோ இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் என்ன பண்றாரு, தோல் உடைகளை அவர் வந்து கொடுக்குறாரு.
ஆக்சுவலா ஆண்டவர் வந்து அவங்கள உண்டாக்குறாரு. அந்த நன்மை தீமை அறிகிற பழத்தை நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி அதை விளக்குறாரு. ஆனா அவங்க என்ன பண்றாங்க, புசிச்சதுனால அவங்க கண்கள் திறக்கப்படுது. அவங்க நிர்வாணிகளா இருக்கிறது அவங்க என்ன பண்றாங்க, அறிந்து கொள்றாங்க. சோ அதுக்கப்புறம் ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு பிராமிஸ் கொடுக்குறாரு, ஒரு தீர்க்க தரிசனம் கொடுக்குறாரு. அந்த தீர்க்க தரிசனம் கொடுத்ததுக்கு அப்புறம் அங்க என்ன நடக்குன்னா, ஆண்டவர் அவங்களுக்கு தோல் உரைகளை போர்த்துறாரு. சோ ஆண்டவர் வந்து அவங்க வந்து அத்தியலை தான் அவங்க என்ன பண்ணிருக்காங்க, போட்டிருக்காங்க. ஆனா அங்க காட் வந்து தோல் உடைகளை கொடுக்குறாரு. இந்த தோல் உடை எங்க இருந்து வந்துச்சு, அந்த இடத்துல ஏதேன் தோட்டத்துல அவங்களுக்காக ஒரு பலி செலுத்தப்பட்டிருக்குது. அந்த பழத்தை சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஆதாமுடைய கண்கள் திறக்கப்படுது. அவனுக்குள்ள ஒரு இருள் வந்துட்டு, ஓகேவா? அந்த இருள் வந்ததுக்கு அப்புறம் அவன் என்ன பண்றான்னா, ஆண்டவரை பார்த்து விலகி ஓட ஆரம்பிக்கிறான். சோ இதுதான் ஆதியில நடந்த ஒரு காரியமா இருக்குது. சோ அன்னையில இருந்து என்னைக்கு நன்மை தீமை அறிகிற அறிவு மனுஷங்களுக்குள்ள வந்துச்சோ, அன்னையில இருந்து அவன் என்ன பண்ண ஆரம்பிச்சான், ஆண்டவரை பார்த்து பயப்பட ஆரம்பிச்சான். ஆண்டவரை பார்த்து ஓடி ஒளிய ஆரம்பிச்சான். அவருடைய சத்தத்துக்கு கேட்டாலே அவன் என்ன பண்றான், அவனால அந்த 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 ஃப்ரீக்வன்சி அவனால தாங்க முடியல. அவனுக்குள்ள ஒரு கில்ட்டி கான்சியஸ் உள்ள வந்துட்டு, அந்த கில்ட்டி கான்சியஸ ஆண்டவர் என்ன பண்ண நினைக்கிறாரு, அதை டீல் பண்ணணும், அவனுக்கு புரியுற விதத்துல பேசணும் சொல்லி என்ன பண்றாருன்னா, அந்த இடத்துல அந்த ஏதேன் தோட்டத்துல ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு பலி செலுத்துறாரு. அங்க பலி செலுத்தினாலதான் இந்த தோல் உடை அப்படின்னு சொல்லி வந்துச்சு. சோ பலி அப்படிங்கிறது, ஒரு சாக்ரிஃபைஸ் அப்படிங்கிறது மனுஷன் வந்து ஆண்டவருக்கு செலுத்துறது இல்ல, ஆண்டவர் தான் மனுஷனுக்கு செலுத்தின ஒரு காரியமா இருக்குது. ஏன்னா ஆண்டவர் போய் என்ன இவன் பாவம் பண்ணிட்டான்னு சொல்லி ஆண்டவர் ஒளிஞ்சுக்கல. இவன் பாவம் பண்ணனால இவன் தான் என்ன பண்றான், ஆண்டவரை பார்த்து ஓடி வந்துக்கிறான். சோ அவன் ஓடி ஒளிதான். அவன் என்ன பண்ணணும், திரும்ப நம்ம கூட சேர்த்துக்கணும். அப்போ இப்ப டெம்பரவரியா நம்ம என்ன பண்ணோம், ஒரு விஷயத்த நம்ம உண்டாக்கும், ஒரு பலி செலுத்தும். அந்த ஆதாம் வந்து அந்த பலி செலுத்துற பார்த்தோன்னே அந்த அவனுக்காக ஒரு சம்திங், ஏதோ ஒரு மிருக ஜீவன் என்ன பண்ணிருக்கு, அடிக்கப்பட்டிருக்குது, ரத்தம் சிந்தப்பட்டிருக்குன்னு அவனுடைய மனசாட்சி என்ன பண்ணிட்டு, குற்ற மனசாட்சி கொஞ்சம் என்ன பண்ணிட்டுனா, ஓகே ஆண்டவருக்கும் அவனுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் வந்து ஓகே, இதுக்கு முன்னாடி இருந்த கடையில அவன் பயந்து ஓடுற கடையில இப்ப வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? சோ அதனால இப்ப உங்களுக்கு ஒரு பலிங்கிறது மனுஷன் ஆண்டவருக்கு செலுத்தினது இல்ல, ஆண்டவர் தான் மனுஷனோட குற்ற மனசாட்சி நிமித்தமாக மனுஷனுக்கு செலுத்துறதான் பலி. ஆண்டவர் கொடுத்ததுல இருந்து என்ன அதுக்கப்புறம் நாளடைவுல என்ன ஆயிட்டுனா, ஆண்டவர் கொடுத்த விஷயத்துல இருந்து என்ன பண்றாங்க, அவங்க செலுத்துறாங்க. அது நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 4வது அதிகாரம் 3-6 வரைக்கும். 3, 4, 5, 6. சில நாள் சென்ற பின்பு காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு வந்தான். ஆபேலும் தன் மந்தையின் தலையீச்சுகளிலும் அவைகளில் கொழுமையானவைகளிலும் சிலவற்றை கொண்டு வந்தான். ஆபேலையும் அவன் காணிக்கையையும் கர்த்தர் அங்கீகரித்தார், காயினையும் அவன் காணிக்கையையும் அவர் அங்கீகரிக்கவில்லை. அப்பொழுது காயினுக்கு மிகவும் எரிச்சல் உண்டாகி அவன் முகநாடி வேறுபட்டது. அப்பொழுது கர்த்தர் காயினை நோக்கி, உனக்கு ஏன் எரிச்சல் உண்டாயிற்று, உன் முகநாடி ஏன் வேறுபட்டது? சோ இந்த இடத்துல நம்ம பார்த்தோம்னா என்ன பண்றாங்க, ஆபேலும் காயினும் தான் என்ன பண்றாங்கன்னா, ஆண்டவருக்கு பலி அந்த ஒரு காணிக்கையை கொண்டு வராங்க. ஆண்டவர் இந்த இடத்துல என்ன பண்ணல, எனக்கு காணிக்கையை கொண்டு வாங்கன்னு கேட்கல. ஆதாம் இருக்கிறான். ஆதாம் வந்து என்ன பண்றான், அந்த தோட்டத்துல நடந்தது அவன் மைண்ட்ல அப்படியே ரொம்ப நல்லா மனசுல பதிஞ்சுட்டு, நம்ம ஒரு பாவம் பண்ணிட்டோம். சோ ஓகே, நம்ம பாவம் செஞ்சதுனால நமக்காக ஒண்ணு வந்து என்ன பண்ணிட்டு ரத்தம் சிந்திச்சு. ஓகேவா? அந்த ரத்தம் சிந்தப்பட்டதுன்னு ஓகே, ஆண்டவர் வந்து என்ன பண்ணிட்டாரு, என்ன மன்னிச்சுட்டாரு போலன்னு சொல்லி அவனுக்குள்ள ஒரு விஷயம் வந்து பதிஞ்சுட்டு. சோ அவன் என்ன பண்றான்னா, அடுத்தடுத்த தலைமுறைக்கு அதை சொல்லி கொடுத்தான். நீ வந்து உனக்கு ஏதோ தப்பு பண்ணிட்டியா, ஆண்டவருக்கு விரோதமா ஒரு பாவம் பண்ணிட்டியா, என்ன பண்ணிடு, உடனே போய் ஆண்டவருக்குன்னு ஒரு பலி செலுத்திரு, ஒரு காணிக்கையை செலுத்திருன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, அது அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு அதை அப்படி பாஸ் பண்ணிட்டாங்க. உனக்குள்ள ஒரு குற்ற மனசாட்சி வந்துன்னா, ஆண்டவர் உன் மேல கோபமா இருக்கிறாரு, நீ என்ன பண்ணிரு, நீ ஆண்டவருக்கு விரோதமா பாவம் பண்ணிட்ட, நீ என்ன பண்ணிரு, உடனே போய் ஆண்டவருக்கு காணிக்கை செலுத்துன்னு சொல்லி அடுத்தடுத்த ஜெனரேஷன் பாஸ் ஆயிட்டு, இது எங்க வருதுன்னு அடுத்து நான் சொல்றேன். சோ அந்த மாதிரிதான் என்ன ஆகுதுன்னா, இவங்க காயினும் ஆபேலும் என்ன பண்றாங்க, அவங்க கிட்ட இருக்கிற காணிக்கைகள் ஆண்டவருக்கும் கொண்டு போறாங்க. சோ காணிக்கைகள் நம்ம கொண்டு போகும்போது அந்த இடத்துல எப்படி நம்ம கொண்டு போகணும்னா, ஆண்டவரை விசுவாசி நம்ம கொண்டு போகணும். அதாவது அந்த தலையீட்டா இருக்கட்டும், அந்த காயின் கொண்டு வந்தா இருக்கட்டும், அது எல்லாமே ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்தது. ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்ததுல இருந்தா திரும்ப என்ன பண்றாங்கன்னா, அவங்க ஆண்டவருக்கு எடுத்துட்டு போறாங்க. இவங்களா ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது, செய்ய முடியாது. சோ அப்படி கொண்டு போகும்போது ஆபேல் தான் என்ன பண்றான்னா, அவன் கிட்ட இருக்கிற பெஸ்டான காரியங்களை ஆண்டவர்கிட்ட எடுத்துட்டு போறான். ஆண்டவர் ஏன் அவன் பெஸ்டான காரியத்தை எடுத்துட்டு போறான்னா, அந்த இடத்துல ஆண்டவர் விசுவாசிக்கிறான். சோ நம்ம பலி ஆண்டவருக்கு செலுத்தும் போது, ஆண்டவருக்கு ஒரு காணிக்கை நம்ம எடுத்துட்டு போகும்போது, அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து, நம்ம என்ன கொடுக்குறோம், ஏது கொடுக்குறோம், எவ்வளவு பணம் கொடுக்குறோம், இல்ல நம்ம கிட்ட இருக்கிற என்ன காரியங்களை கொடுக்குறோம் அப்படிங்கறதெல்லாம் தாண்டி நம்ம கிட்ட இருக்கிற பெஸ்டான கொடுக்கணும். அந்த பெஸ்டானதை வந்து விசுவாசத்துல எடுத்து கொடுக்கணும். அப்படிப்பட்ட காணிக்கைகளை தான் என்ன பண்ணாரு, ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறாரு. ஜெனிசிஸ்ல 8வது அதிகாரம் 20வது வசனம். அப்பொழுது நோவா கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி, சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவைகளை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டான்.
ஓகே. ஸோ இந்த இடத்துலயும் நம்ம பார்த்தோம்னா, அதாவது ஹோல் வேர்ல்டும் வந்து பாவத்தால நிறைஞ்சிருக்குது. அப்போ ஆண்டவர் இந்த நோவாங்கிற வந்து ஒரு நீதிமானா இருக்கான்னு சொல்லி அவனை பார்த்து அவனை வந்து தெரிந்து கொண்டு, நீ என்ன பண்ண, ஒரு பேழை உண்டாக்கு அப்படின்னு சொல்லி பேழை உண்டாக்கி அதுல இருந்து எல்லா மிருகங்களும் எல்லாத்துலயும் ஒவ்வொரு ஜோடி வந்து அந்த பேழைக்குள்ள என்டர் ஆயிடுது. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஜலப்பிரளயம் வருது. உலகத்துல இருக்கிற எல்லா மிருகஜனும் மனுஷங்க சொல்லி எல்லாமே அழிஞ்சிட்டு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை வந்து என்ன பண்றான், நோவா வந்து பார்த்திருக்கான். அவன் கூட இருக்கிற எல்லாரும் அழிஞ்சிட்டாங்க. ஓகேவா? அப்போ அந்த மாதிரி ஒரு நேரத்துல கிட்டத்தட்ட 1 வருஷம் என்ன பண்ணிருக்கான், அந்த பேழைக்குள்ள உட்கார்ந்துருக்கான். அந்த பேழைக்குள்ள அவன் உட்கார்ந்துருக்கும் போது என்ன மாதிரி ஒரு சினாரியோ இருந்திருக்கும், ஏகப்பட்ட தண்ணி வந்திருக்கும். அந்த நிறைய பேர் மக்களோட அலறல் சத்தம் எல்லாம் கேட்டிருக்கோம். ஸோ அதுவுமே அவனுடைய கான்சியஸ்குள்ள அது இறங்கிட்டு. ஸோ இறங்கினால அவன் என்ன பண்றான்னா, பேழை விட்டு வெளியில வந்த உடனே அவன் என்ன பண்றாருன்னா, ஆண்டவருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டுறான். இந்த இடத்துல ஆண்டவர் கேட்கவே இல்லை, அவனாதான் ஒரு பலிபீடத்தை கட்டி அந்த இடத்துல என்ன பண்றான்னா ஒரு பலி செலுத்துறான். ஸோ நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி அந்த பலி செலுத்துறது அப்படிங்கிறது, ஆண்டவர் என்னமோ நம்ம மேல கோவத்துல இருக்கிறாரு, அவர் வந்து நம்மகிட்ட ரத்தம் கேட்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம நினைச்சு என்ன பண்றோம்னா பலி செலுத்திட்டு இருக்கோம். அது அப்படி கிடையாது. அந்த நம்மளுடைய குற்றமான சாட்சி போகிறதுக்காக தான் ஆண்டவர் என்ன பண்றாரு, நம்மள பலி செலுத்த சொல்றாரு. சோ ஆதாம் வந்து என்ன பண்றான், இந்த இடத்துல நோவாக்கு யாரு சொன்னா பலி செலுத்து அப்படின்னு சொல்லி? யாருமே நோவா கிட்ட சொல்லல. ஆனா நோவாவா தான் இறங்கி வந்து அந்த இடத்துல பலி செலுத்துறான். ஓகேவா? ஆண்டவர் வந்து கோபமா இருந்திருக்கிறாரு போல, நம்ம வந்து என்ன பண்ணிடுவோம், ஒரு பலி செலுத்தோம்னு சொல்லி அவன் செலுத்துறான். ஏன்னா இது ஆதாம்ல இருந்து ஆதாம் வந்து அந்த ஏதேன் தோட்டத்துல பார்த்தது. ஓகே, ஒரு ரத்தம் சிந்தப்பட்டா நமக்கு என்ன ஆயிரும், நம்மளுடைய கில்ட்டி கான்சியஸ் வந்து போக ஆரம்பிச்சுன்னு சொல்லி அவங்களா மைண்ட்ல ஒன்று நினைச்சு அவன் அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு பாஸ் பண்ணியிருக்கான். அதுதான் என்ன பண்ணிருக்கேன்னா இவ்வளவு தூரத்துல வந்திருக்கு. ஸோ பலி அப்படிங்கிறது என்ன நம்ம பார்த்தோம்னா, நம்மளுடைய இது வந்து ஆண்டவர் சம்பந்தப்பட்ட காரியமே இல்லை, இது நம்மளுடைய இருதய சம்பந்தப்பட்ட காரணம் தான். ஸோ நீங்க ஒவ்வொரு தடவை பலி செலுத்த போகும்போதும் உங்களுடைய இருதயம் என்ன பண்ணணும், ஹார்ட் மாறணும். அப்படிங்கிற இடத்துல இருந்து நீங்க என்ன பண்ணுங்க, பலி செலுத்துங்க. அடுத்து இன்னொரு வசனம் நம்ம வாசிப்போம். ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 1-18 வரைக்கும். இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படியெனில் அவர் அவனை நோக்கி, ஆபிரகாமே என்றார். அவன், இதோ அடியேன் என்றான். அப்பொழுது அவர், உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு குறிக்கும் மலைகள் ஒன்றின் மேல் அவனை தகன பலியாக பலியிடு என்றார். ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து தன் கழுதையின் மேல் சேனங்கட்டி தன் வேலைக்காரரில் 2 பேரையும் தன் குமாரன் ஈசாக்கையும் கூட்டிக் கொண்டு தகன பலிக்கு கட்டைகளையும் பிளந்து கொண்டு தேவன் தனக்கு குறித்த இடத்திற்கு புறப்பட்டு போனான். 3ஆம் நாளில் ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து தூரத்திலே அந்த இடத்தை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரரை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்துக்கு திரும்பி வருவோம் என்றான். ஆபிரகாம் தகன பலிக்கு கட்டைகளை எடுத்து தன் குமாரனாகிய ஈசாக்கின் மேல் வைத்து தன் கையிலே நெருப்பையும் கத்தியையும் எடுத்துக்கொண்டான். இருவரும் கூடி போனார்கள். அப்பொழுது ஈசாக்கு தன் தகப்பனாகிய ஆபிரகாமை நோக்கி, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே, இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவர், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது, தகன பலிக்கு ஆட்டுக்குட்டி எங்கே என்றான். அப்பொழுது ஆபிரகாம், என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றான். அப்புறம் இருவரும் கூடி போய் தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை ஆக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். பின்பு ஆபிரகாம் தன் குமாரனை வெட்டும்படிக்கு தன் கையை நீட்டி கத்தியை எடுத்தான். அப்பொழுது கர்த்தருடைய தூதனானவர் வானத்திலிருந்து, ஆபிரகாமே, ஆபிரகாமே என்று கூப்பிட்டார். அவன், இதோ அடியேன் என்றார். அப்பொழுது அவர், பிள்ளையாண்டான் மேல் உன் கையை போடாதே, அவனுக்கு ஒன்றும் செய்யாதே, நீ அவனை உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் எனக்காக ஒப்பு கொடுத்தபடியினால் நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்றார். 18 வரைக்கும். ஆபிரகாம் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும்போது, இதோ பின்னாக புதரிலே தன் கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கிடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பிடித்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக தகன பலியிட்டான்.
ஆபிரகாம் அந்த இடத்துக்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. கர்த்தருடைய தூதனானவர் 2ஆம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதனென்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் கடற்கரை மணலைப் போலவும் பெருகவே பெருக பண்ணுவேன் என்றும் உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை சுதந்தரித்துக் கொள்வார்கள் என்றும் நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடியால் உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படும் என்றும் என் பேரில் ஆணையிட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். ஓகே, இந்த பேசேஜ்ல நம்ம பார்த்தோம். இதுல நான் ஃபர்ஸ்ட்ல இருந்தே வரேன். ஓகேவா? அதாவது ஏன் வந்து நம்ம ஃபுல்லா வாசிக்க வேண்டியது அப்படி இருக்குன்னா, அப்பதான் அதோட ஃபுல் நம்ம கான்டெக்ஸ்ட் நமக்கு புரியும். இந்த வசனத்துல நம்ம பார்த்தோம்னா முதல்ல என்ன வருது, அவனை நோக்கி தேவன் ஆபிரகாமை சோதித்தார். ஸோ அந்த சோதித்தாருங்க பாருங்க, இந்த வசனத்தை, இந்த வார்த்தையை வந்து ரிலீஜன் வந்து ரொம்ப கரப்ட் பண்ணி வச்சுட்டாங்க. ரொம்ப போட்டு அதை குழப்பி மக்களுக்கு அதை வந்து ரொம்ப ஆண்டவர் ஒன்று சோதிக்கிறாருன்னு சொல்லி ரொம்ப குழப்பி வச்சுட்டாங்க. சோதிக்கிறதுனா என்னது அப்படின்னா, அதாவது அந்த செக்யூலர் சிஸ்டம்ல உள்ள ஐடியாலஜி வந்து இந்த மாதிரி மதத்துக்குள்ள வரும்போது ரொம்ப டைல்யூட் ஆகுது. உலகத்தை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட்னா அப்படின்னா என்னன்னா, இப்போ ஸ்கூல்ல வந்து டெஸ்ட் நடத்துறாங்க. டெஸ்ட் ஏன் நடத்துறாங்க? அதாவது யார் யாருக்கு என்னென்ன அளவுல அவங்க படிச்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்குது, அவங்க வந்து கூட இருக்காங்களா இல்ல கம்மியா இருக்கிறாங்களா, ஒருவேளை அவன் கம்மியா இருந்தானா அவன் எதனால மார்க் கம்மியா வாங்குறான்னு சொல்லி அவனை இன்னும் மேம்படுத்துறதுக்காக தான் டெஸ்ட்னு ஒண்ணு நடக்குது. ஆனா இன்னைக்கு வந்து அந்த டெஸ்ட் மார்க் மூலமா எங்க ஸ்கூல் வந்து 100% வந்து என்ன பண்ணிருக்காங்க, எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நல்லா படிக்காதவனெல்லாம் வெளியில அனுப்பிட்டு நல்லா படிக்கிறவனை மட்டும் உள்ள வச்சுட்டு டெஸ்ட்னு ஒன்று நடத்துறாங்க. ஓகேவா? ஸோ அந்த டெஸ்ட்டுங்கிறதுக்கான அந்த வேல்யூவே என்ன பண்ணிட்டு இன்னைக்கு வந்து நம்ம அதோட வேல்யூவே எல்லாரும் இழந்துட்டாங்க. அதே மதம் வந்து சபையும் பண்ணிட்டு இருக்கு. அது வந்து மதம் என்ன பண்ணிட்டுன்னா அந்த சோதனைங்கிறது ரொம்ப தப்பா அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. எப்படி வந்து ஸ்கூல்லையும் டெஸ்ட்டுங்கிறத ரொம்ப தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அதே தான் இங்கேயும் தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணிருக்கு. ஸோ இந்த இடத்துல டெஸ்ட்டுங்கிறது என்னன்னா, ஆண்டவனை சோதிச்சார் அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா, அவன் வந்து எப்படி இருக்கிறாங்கிறத அவனுக்கு காட்டுறாரு. அவனுடைய நிலம், அவனுடைய விசுவாசத்தோட அளவு என்னங்கிறத அவனுக்கு காட்டுறதுக்கு இந்த இடத்துல ஒரு விஷயம் பண்றாரு. அது இதை படிச்ச உடனே நமக்கு சில விஷயங்கள் தோணும். ஆண்டவர் ஏன் வந்து ஈசாக்க பலி கொடுக்க சொன்னாரு, அதோட அவனோட ஒரே பையன்ல அப்படின்னு சொல்லி நமக்கு நிறைய கேள்விகள் வரும். அதுக்கு ஏன் வந்து ஆண்டவர் இந்த விதத்துல அவனை டீல் பண்ணாரு அப்படின்னா, ஆபிரகாம் இருந்தது வந்து ஒரு வேற ஒரு கல்ச்சர்ல, அதாவது பேகனிசம் சொல்லுவாங்க, நிறைய கடவுள்கள் இருக்கிற ஒரு பேகனிசம் இருக்கிற ஒரு மதத்துல இருந்த, இல்லைன்னா அந்த கல்ச்சர்ல வளர்ந்த ஒரு நபர் தான் அவர் ஃபேமிலி இருக்கவங்களும் அங்க இருந்தா வந்தாங்க. ஆனா இவருக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு அவருடைய ஊர்ல இருந்து அவர் கிளம்பி வெளியில வந்துட்டாரு. அவர் அங்க இருந்து கிளம்பி வந்தாலும் அவருடைய கலாச்சாரத்துல இருந்து அவர் வெளியில இன்னும் வராம இருக்கிறாரு. ஓகேவா? ஆண்டவர் முதல்ல அங்க இருந்து அவர் வெளியில கூப்பிட்டு வந்ததே நம்ம பைபிள்ல நிறைய இடத்துல நம்ம பார்த்தோம்னா, இப்ப ஜீசஸ் என்ன பண்றாரு, சீஷர்களை அழைக்கிறாரு, உங்க ஃபேமிலி விட்டுட்டு வா. ஏன் வந்து உன் ஃபேமிலி விட்டுட்டு வா, உன் ஊரை விட்டுட்டு வா, உன் இடத்த விட்டுட்டான்னு ஏன் கூப்பிட்டாருன்னா, நீ வந்து ஒரு உலகத்தோட ஒரு சிஸ்டம்ல நீ இருக்க, நான் உன்ன ஹெவன்லி கல்ச்சருக்கு உன்னை மாத்த போறேன். அதனால இந்த சிஸ்டம்ல இருந்து, இந்த கல்ச்சர்ல இருந்து நான் சொல்ற மாதிரி பண்ணுன்னு சொல்லி இந்த ஹெவன்லி சிஸ்டம்க்கு அவர் கொண்டு வராரு. ஸோ அப்படிதான் ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அந்த கல்ச்சர்ல இருந்து பிரிச்சு கூப்பிட்டு வராரு. ஸோ அவன் வந்து அந்த ஊர்ல இருந்து வெளியில வந்தாலும் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கான்னா, அவனுக்குள்ள அந்த பழைய கல்ச்சரல் அந்த விஷயமே அவனுக்குள்ள மைண்ட்ல ஓடிட்டு இருக்குது. ஸோ அப்படி அந்த பழைய கல்ச்சர்ல ஒரு விஷயம் இருக்குது. அது என்னன்னா, அவங்களுக்கு ஒரு குடும்பத்துல வந்து பிறக்கிற குழந்தை என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து அவங்களுடைய கடவுளுக்கு என்ன பண்ணாங்கன்னா பலியா செலுத்துவாங்க. ஸோ இந்த கான்சியஸ் வந்து ஆபிரகாமுக்குள்ள ரொம்ப உள்ள இருந்துகிட்டே இருக்குது. அவனுக்கு ஆண்டவர் பிராமிஸ் பண்ண மாதிரி 100வது வயசுல அவனுக்கு குழந்தை கொடுத்துட்டாரு. ஆனா இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்து என்ன வந்துகிட்டு இருக்கு, ஒரு கேள்வி, ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்குது. ஆண்டவர் வந்து ஒருவேளை இந்த குழந்தைய வந்து என்ன பண்ண சொல்றாரு, அவருக்குன்னு பலி கேட்டுறாருன்னு சொல்லி ஒரு பயம், அவனுக்குள்ள ஒரு பயம் உட்கார்ந்துட்டு இருக்குது. ஒருவேளை ஏன்னா அந்த இன்னைக்கு வந்து நமக்கு தெரியும் இயேசு கிறிஸ்து மட்டும்தான் ஒரு உண்மையான தெய்வம், அவர் ஒருத்தர் தான் தெய்வம்னு. ஆனா அந்த டைம்ல ஆபிரகாம் கிட்ட வந்து பைபிளோ எதுவுமே கிடையாது. அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நிறைய தெய்வங்கள் இருக்கு போல, அதுல இவரும் ஒருத்தர். இவர் வந்து கானானுக்கு தெய்வம் போல, ஒருவேளை இவரும் வந்து என்னுடைய குழந்தை வந்து பலி கேட்பாருன்னு சொல்லி அவன் வந்து நினைச்சிட்டு இருக்கான். சோ அந்த பயத்தை ஆண்டவர் வந்து என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு, டீல் பண்ணணும்னு நினைக்கிறாரு. அதை எப்படிதான் டீல் பண்ண முடியும்னா, நீ என்ன பண்ண, அவனுடைய குழந்தைய வந்து என்ன கூட்டு, உன்னோட
புத்திரன் வந்து நீ கூப்பிட்டு வா பலி செலுத்து அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. சோ இவன் என்ன பண்றான், அந்த இடத்துல கூட்டு போறான். சோ அந்த இடத்துல கையை தூக்கும் போது ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஸ்டாப் பண்ண சொல்றாரு. ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, நீ உன் குமாரனை கொடுக்க தேவையில்ல, நான் உனக்கு ஒரு ஆடு வச்சிருக்கேன், அந்த ஆட்டை நீ என்ன பண்ணு பலி செலுத்துன்னு சொல்லி அந்த இடத்துல சிம்பாலிக்கா அந்த அந்த ஆட்டுக்குட்டி வந்து இயேசு கிறிஸ்துவ ரெப்ரசன்ட் பண்ணுது. சோ இந்த இடத்துல பலியும் வருது, இது கூட சேர்ந்து இன்னொரு விஷயம் வருது. யாராவது வந்து மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. இந்த இடத்துல வந்து ஆபிரகாம் வந்து பலி செலுத்த போறான், ஓகேவா? இந்த இடத்துல ஒரு ஒரு விஷயம் மிஸ் ஆயிருந்தா அந்த இடத்துல டோட்டலா எல்லாமே ராங்கா இருக்கும். அப்படின்னா என்ன அப்படிங்கறத யாராவது வந்து மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. ஐடியா இல்லையா? வந்து பலி செலுத்தியிருந்தா, ம் ஈசா பலி செலுத்தியிருந்தா ம் அவனுக்கு, ஆனா பலி அவனுக்கு ஒரு செலுத்தி இல்ல நிச்சயம். பலி செலுத்திருந்தா நான் கேட்கல. ஆபிரகாம் அங்க அங்க ஒரு விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தாருன்னா அந்த சிச்சுவேஷனே ராங்கா போயிருக்குங்க. அது என்ன விஷயம்னு நான் கேட்கறேன். எந்த விஷயத்த அவர் மிஸ் பண்ணியிருந்தாருன்னா? எங்க அந்த பலி செலுத்த போற அந்த மலையிலயா? கண்மலையில? ஆமா ஆமா. கண்மலையில எந்த விஷயத்த மிஸ் பண்ணியிருந்தா? உண்மையா இப்பவும் புரியல, கொஸ்டின் புரியல. புரியலையா? சரி நானா சொல்லிடுவா? சொல்லு பிரதர், அவர் வந்து அங்க வந்து ஆண்டவர் வந்து தான் பையனை வந்து உயிரோட எழுப்ப வல்லவர் அப்படின்னு ஃபெய்த் வச்சு போனாரு அப்படின்னு நியூ டெஸ்டமெண்ட்ல நம்ம வந்து ரீட் பண்றோம். ஒருவேளை அவர் அந்த ஃபெய்த் இல்லாம இல்ல நம்ம பையன் அவ்வளவுதான் அந்த மாதிரி இது பண்ணியிருந்தா ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அந்த சினாரியோ மாறி இருக்கலாம். ஏன்னா இவர் வந்து ஆண்டவருக்கு ஒரு நண்பனை போல இருந்தவர். ஸோ இந்த ஒரு விஷயத்துல ஆபிரகாம் ஆண்டவரோட இதை வந்து கீழ்ப்படியாம போயிருந்தார் அப்படின்னா அந்த ஒரு நல்ல மதிப்பை சம்பாதிக்காம போயிருக்கலாம். ஓகே ஓகே சார். நான் வந்து கிட்டத்தட்ட நீங்க சொன்னது கிட்டத்தட்ட கொஞ்சம் பக்கத்துல வந்துட்டேன். அங்க என்ன அப்படின்னா ஆண்டவருடைய சத்தம், ஓகேவா? அந்த இடத்துல அவன் ஆண்டவருடைய சத்தத்தை மிஸ் பண்ணியிருந்தான்னா என்ன பண்ணிருப்பான்? அதாவது என்ன பண்றான் வந்து வெட்டுறதுக்காக பலி கொடுக்கறதுக்காக கத்தியை தூக்கிட்டான். தூக்கும் போது அந்த இடத்துல அவன் ஆண்டோடைய சத்தத்துக்கு அவன் செவியை கொடுக்கலன்னா அந்த இடத்துல என்ன இருக்கும்? டோட்டலா என்ன பண்ணிருக்கோம்? ராங்காமையா இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த இடத்துல என்ன சொல்ல வரேன்னா அவன் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டுதான் அவன் வந்து பலி செலுத்த வந்தான். அதே மாதிரி அவன் ஆண்டோடைய சத்தத்தை மறுபடியும் அவன் என்ன அவன் வந்து எப்பவுமே ஆண்டோடைய சத்தத்துக்கு அவனுடைய காது வந்து திறந்துக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. நான் இந்த இடத்துல ஸ்ட்ரெஸ் பண்ண விரும்புறது என்ன அப்படின்னா, நீங்க பலி செலுத்தும் போது ஆண்டவருக்கு நீங்க ஒரு காணிக்கை கொடுக்கும்போது ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு நீங்க என்ன பண்ணுங்க, காணிக்கையை செலுத்துங்க. இதுக்கு இன்னொரு பெஸ்டான எக்ஸாம்பிள் யாருன்னா ஈசாக்கு. ஈசாக்கு வந்து என்ன பண்றாருன்னா பஞ்ச காலத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, நீ வந்து எகிப்துக்கு போவாத, நான் சொல்றேன் இந்த தேசத்துல இரு, இந்த தேசத்துல நீ இருந்து நீ விதைக்கும் போது நான் என்ன பண்றேன் ஒன்னா ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னாரு. அந்த சத்தத்துக்கு ஈசாக்கு செவி கொடுக்கும் போது அதை லிசன் பண்ணி அதுக்கு கீழ்ப்படிஞ்சு அவன் என்ன பண்றான்னா அந்த தேசத்துல விதைக்கும். அதே வருஷத்துல 100 மடங்கு அறுவடை பாக்குறான். சோ அதுக்கு காரணம் என்னன்னா அவன் ஆண்டவர் சத்தத்துக்கு செவி கொடுத்தான், ஃபர்ஸ்ட் லிசன் பண்ணான். இன்னைக்கு நிறைய பிரச்சனை நமக்கு இன்னைக்கு சபையில இருக்கவங்களுக்கு நிறைய பிரச்சனை என்னன்னா ஆண்டோடைய சத்தத்தையே கேட்காம அவங்க என்ன பண்றாங்கன்னா விதைக்கிறாங்க. அதாவது விசுவாசத்துல விதைக்கலாம், அது வேற விஷயம். அதாவது ஒரு மெசேஜ் கேட்கறாங்க, அவங்க வந்து விசுவாசத்துல இருந்து விதைக்கிறாங்கன்னா வேற விஷயம். ஆனா நிறைய பேர் வந்து பயத்துல இருந்து விதைக்கிறாங்க, இல்லைன்னா ஒரு விதமான ஹஸ்பண்ட் வந்து ஒய்ஃபுக்கு தெரியாம விதைக்கிறாங்க, ஒய்ஃப் வந்து ஹஸ்பண்டுக்கு தெரியாம என்ன பண்றாங்க ஆண்டவருக்குன்னு காணிக்க கொடுக்குறாங்க. பயத்துல இருந்தும் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில என்ன இது வந்து கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு கஷ்டப்பட்டு அவங்க என்ன பண்றாங்க கொடுக்குறாங்க. ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு கொடுக்காம ரொம்ப கஷ்டப்பட்டு விசனப்பட்டு கொடுக்குறாங்க. இப்போ எனக்கு தெரிஞ்ச என் ஃப்ரெண்டு ஒருப்பன் இருக்கான். அவன் வந்து அவங்க சர்ச் ஏதோ புதுசா கட்டாங்கன்னு சொல்லி வீட்டுல இருந்து கண்டிப்பா இவ்வளவு அமௌண்ட் சொல்லி எல்லார் வீட்லயும் வாங்கினாங்களாம். அதன் மூலமா எங்களுக்கு ஒரு வீட்டுல ஒரே கஷ்டமா இருக்குன்னு சொல்லி அவன் சொல்லிட்டு இருந்து ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருந்தான், ஓகேவா? இன்னொன்னு அவன் ஏன் காணிக்க கொடுக்குறான்னு அவங்களுக்கே தெரியல. சோ இதுதான் இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரோட பிரச்சனையா இருக்குது. நீங்க வந்து ஆண்டவருக்குன்னு ஒரு காணிக்கை செலுத்தும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்டு கொடுக்க வேண்டியது ரொம்ப அவசியமா இருக்குது. எப்படி ஈசாக்கு ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு கொடுத்தானோ அதே மாதிரி நீங்களும் ஆண்டோடைய சத்தத்தை கேட்டு கொடுங்க. இப்போ பேதுரு இருக்கிறாரு. பேதுரு வந்து ஜீசஸ் சொன்னதுனாலதான் அந்த வலையை போட்டாரு. அந்த வலைய அவர் சொல்றாரு, அட் யுவர் வேர்ட், உங்களுடைய வார்த்தைக்காக நான் என்ன பண்றேன் இதை போடுறேன்னு சொல்லி போட்டாரு. சோ இந்த இடத்துல நான் மெயினா ஸ்ட்ரெஸ் பண்றது ஆண்டவருடைய வார்த்தை. ஆண்டவருடைய சத்தத்துக்கு நீங்க செவி கொடுத்து நீங்க என்ன பண்ணுங்க, உங்களுடைய பலிகளை செலுத்துங்க, உங்களுடைய காணிக்கைகளை நீங்க என்ன பண்ணுங்க கொடுங்க. அது என்னவா வேணாலும் இருக்கலாம். சோ அதுல ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த, அது ஒரு முக்கியமான ஒரு பலி இருக்குது. அதாவது பலி செலுத்துறதுல நிறைய விதமான பலி இருக்குது. அது என்ன நான் வாசிக்கிறேன்.
பலி செலுத்துறதுல நிறைய பலி இருக்கு. ஒண்ணு சர்வாங்கன தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, பான பலி, சோஸ்திர பலி. இப்படிப்பட்ட பலிகள் வந்து பழைய ஏற்பாடுல என்ன பட்டிருக்கு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ இதெல்லாம் எதுக்குன்னா, இஸ்ரேல் மக்கள் ஒரு பாவம் பண்ணிட்டாங்கன்னா, அவங்களுடைய குற்ற மனசாட்சியிலிருந்து அவங்க வெளியில வரணுங்கிறதுக்காக ஆண்டவர் வந்து இந்த பலி சிஸ்டம் ஆண்டவர் உண்டு பண்ணி வச்சிருக்காரு. இதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இதெல்லாம் என்ன பண்ணீங்க, நீ என்னுடைய சமூகத்துக்கு என்ன பார்க்க வரும்போது நீ ஒரு பாவம் பண்ணிட்டியா, ஓகே நீ மனம் திரும்புன்னு நினைக்கியா, நீ என்ன பார்க்க வரும்போது என்ன பண்ண, இந்த பலிகள்லாம் நீ எடுத்துட்டு வான்னு சொல்லி ஆண்டவர் அவங்களுக்கு அழைப்பு எடுக்கிறாரு. ஆனா இது எல்லாத்தையும் காட்டிலும் ஒரு முக்கியமான பலி இருக்கு. அது என்ன நம்ம வாசிப்போம். சங்கீதம் 4வது அதிகாரம் 5வது வசனம். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தர் மேல் நம்பிக்கையா இருங்கள். ஓகே. ஸோ இது எல்லா பலிகளை காட்டிலும் இதுக்கு முன்னாடி சொன்ன சர்வாங்கன தகன பலி, பாவ நிவாரண பலி, குற்ற நிவாரண பலி, போஜன பலி, சமாதான பலி, பான பலி, சோஸ்திர பலி, இது எல்லா பலிகளை காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு பலி இருக்கு. அதுதான் என்னன்னா நீதியின் பலி. நீதியின் பலி அப்படின்னா என்னங்கிறது வேற ஒண்ணுமே கிடையாது. அதாவது ஆண்டவர் எதை ஒரு இந்த ரைச்சியஸ்னஸா பாக்குறாரு, நீதியா பாக்குறாருன்னா மத்தவங்களுக்கு உதவி செய்யறத, மத்தவங்களுக்கு இறங்குகிறத, ஏன்னா மத்தவங்களுக்கு மன்னிக்கிற காரியங்களை தான் ஆண்டவர் என்ன பண்றாருன்னா நீதியின் பலிகளை பாக்குறாரு. அதாவது இதுவரைக்கும் எல்லா பலிகளும் வந்து அதாவது ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் பலிகள் இருந்துச்சு. அந்த பலிகள் எல்லாம் இந்த மாதிரி ஆட பலி கொடுக்கறது, மாட பலி கொடுக்கறது, இந்த மாதிரி காரியங்கள்லாம் இருந்துச்சு. ஆனா ஜீசஸ் வந்ததுக்கு அப்புறமா அவரே என்ன பண்ணிட்டாருன்னா ஒரு முழுமையான பலியா அவர் மாறி அவருடைய நமக்காக ரத்தம் சிந்தி என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய பாவங்கள் எல்லாத்தையும் அவர் கழுவிட்டாரு. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை நம்ம விசுவாசி நம்ம மத்தவங்களை வந்து மன்னிக்கிறதும் மத்தவங்களுக்கு இறங்குறதும் தான் என்ன பண்ணிருக்கு, ஒரு நீதியின் பலியா ஆண்டவர் சொல்றாரு. ஸோ அந்த நீதியின் பலியை நம்ம பண்ணணும். அது என்னன்னா இன்னொரு வசனம் நம்ம வாசிக்கிறேன். மத்தேயு 5வது அதிகாரம் 23, 24. ஆகையால் நீங்கள் பலிபீடத்தினில் உங்கள் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூர்வாயாகில், அங்கேதானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோட ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. ஓகே, அவ்வளவுதான். ஸோ நான் சொன்ன மாதிரி தான் பலி அப்படிங்கிறது ஆண்டவருக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் உடையது. அதாவது இப்போ நான் இருக்கிறேன்னா ஆண்டவருக்கும் எனக்கும் உடையது, நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடப்பட்ட ஒரு காரியம் தான் இந்த பலி. ஓகேவா. நான் சொன்ன மாதிரி பலிங்கிறது ஆண்டவர் வந்து நமக்கு செஞ்ச ஒரு காரியமா இருக்குது. அதைதான் ஜீசஸ் கிறிஸ்ட் என்ன பண்ணாரு, சிலுவையில செஞ்சாரு. பிதா வந்து தேவ ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு, நமக்காக சிலுவையில ஒப்பு கொடுத்தாரு. ஸோ அவருடைய ரத்தத்தின் மூலமா நம்ம பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்குது. ஸோ இப்போ நம்ம பண்ண வேண்டியது என்னன்னா, நமக்கு மற்றவங்க பேர்ல ஒரு குறைவு இருக்குன்னா அவங்ககிட்ட போய் என்ன பண்ணணும், ஒப்புரவாகணும், அவங்கள மன்னிக்கணும், யாரு மேலேயும் பொறாமைப்படக்கூடாது, யார்கிட்டையும் என்ன பண்ணக்கூடாதுன்னா ஒரு ஒரு மற்ற சொல்லப்பட்ட எல்லா துர்க்குணங்களையும் நம்ம சாக்ரிஃபைஸ் பண்றதுதான் ஆண்டவர் என்ன பண்றாரு, ஒரு நீதியின் வழியா பாக்குறாரு. சோ இதுதான் வந்து இந்த கான்ஃபரன்ஸ்ல வந்து நான் பேசணும்னு நினைச்சேன். சோ இந்த விஷயத்த உங்களுடைய வாழ்க்கையில கீப் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம பார்த்த அந்த ஐடென்டிட்டி சம்பந்தப்பட்ட காரியங்கள்ல இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான காரியமா இருக்குது. நீங்க ஆண்டவருக்குன்னு ஒரு பலி செலுத்துன்னு நீங்க நினைச்சீங்கன்னா இந்த நீதியின் பலிகள் நீங்க செலுத்துங்க. இந்த நீதியின் பலி நம்ம செலுத்தாம பிசிக்கலா ஒரு விஷயத்த என்ன பண்ண முடியாது, ஆண்டவருக்கு நம்ம என்ன பண்ண கொண்டு வர முடியாது. ஆண்டவர் ஜீசஸ் சொன்ன மாதிரி நீ ஆண்டவருக்குன்னு ஒரு காணிக்கை நீ கொடுக்க வரன்னா முதல்ல போய் என்ன பண்ணால வந்து போட்டுருக்கும், முன்பாக ஃபர்ஸ்ட் உனக்கு சகோதரன் பேர்ல உனக்கு குறை வேண்டானா அவன்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் ஒப்புரவாயிட்டு வா, அதுக்கப்புறம் வந்து இந்த பலியை நீ செலுத்து அப்படிங்கிறாரு. அதேதான் நானும் இன்னைக்கு உங்ககிட்ட சொல்றேன். நீங்க ஆண்டவருக்கு நீ எவ்வளவு நாள் நீங்க காசு கொடுக்கலாம், என்னனாலும் பண்ணலாம், ஒரு லேண்டு கொடுக்கலாமா இருக்கும், கோல்டு கொடுக்கலாம், என்னனாலும் கொடுக்கலாம். ஆனா நீங்க மனசுல வந்து உங்களுடைய சகோதரத்தையும் உங்களை சுத்தி இருக்கிற கம்யூனிட்டியும் ஒரு மனக்கசப்பை வச்சுக்கிட்டு அவங்கள மன்னிக்காம அவங்க கூட ஒரு பிரச்சனையை வச்சுட்டு நீங்க என்ன பண்ண முடியாது, இதை கொண்டாந்து நீங்க இதை பலியா நீங்க செலுத்த முடியாது. அது எப்படிப்பட்ட பலியா இருக்கும்னா, காயின் ஆண்டவருக்கு ஒரு பலி செலுத்தினோம்னா அதை ஆண்டவர் ஏத்துக்கல, அந்த மாதிரி ஒரு காரியமா இருக்கும். நீங்க முதல்ல என்ன பண்ணுங்க, உங்களுடைய நீதியின் பலியை செலுத்துங்க, மத்தவங்களுக்கு மன்னிங்க, மத்தவங்கிட்ட இருக்கிற மனக்கசப்பை நீங்க என்ன பண்ணுங்க சரி பண்ணிட்டு வந்து ஆண்டவரோட இருக்கிற இந்த பிசிக்கலான இதை வந்து அந்த காணிக்கை நீங்க என்ன பண்ணுங்க ஆண்டவருக்குன்னு கொடுங்க. அந்த மாதிரி காணிக்கைகள் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா உங்களுக்கு அதை அங்கீகரித்துக் கொள்வார். ஸோ அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து நிறைய பேர்ட்ட வந்து என்ன பண்ண முடியும், நம்ம போயிட்டு சில பேர் வந்து ரொம்ப டாக்ஸிக்கா இருப்பாங்க, அவங்ககிட்ட போயிட்டு நம்ம வந்து என்ன பண்ண ஒப்புரவு ஆக முடியாது, இல்லைன்னா நமக்கும் மற்றவங்களுக்கு பிரச்சனை இருக்கும், அவங்க வந்து இன்னைக்கு இல்லாம கூட இருந்துக்கலாம். ஸோ அப்படிப்பட்ட காரியங்கள் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, உங்க ஹார்ட்டை திறந்து ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இவங்களை நான் மன்னிக்கிறேன், இல்லைன்னா அவங்க மேல இருக்க மனக்கசப்புல என்ன பண்ணுங்க என்கிட்ட
என்கிட்ட இருந்து எடுத்து போடுங்க நீங்க ப்ரே பண்றதும் ஒரு நீதியின் பலியா தான் அது என்ன பண்ணும் கருதப்படும். ஸோ அப்படியே நீங்க இருந்தாலும் நீங்க அந்த மாதிரி இருந்தாலும் நீங்க என்ன பண்ணீங்க, கவலைப்படாதீங்க. நீங்க ஆண்டவர்கிட்ட ப்ரேயர் பண்ணுங்க. நீங்க உங்களுக்கு யாரையாவது நீங்க மன்னிக்கணும்னு நினைச்சீங்கன்னா உங்க இருதயத்துல இருந்து அவங்க மன்னிங்க, மனப்பூர்வமாய் மன்னிங்க. அப்படிப்பட்ட பலிகள் மீது வந்து ஆண்டவர் வந்து பிரியமா இருக்கிறார். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க வந்து பிசிக்கலா விதைச்ச எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, இனிமே இந்த இந்த விஷயத்த நீங்க புரிஞ்சு பலினா இதுதான் ஆண்டவருக்கும் உங்களுக்கு இருக்க பர்சனலா ஒரு கனெக்ஷன், உங்க இருதயம் மாறதுக்காக தான் ஆண்டவர் வந்து இந்த பலி செலுத்துறங்கிற ஒரு சிஸ்டமே வச்சிருக்கிறார். நீங்க புரிஞ்சு நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி நீங்க பண்ண காணிக்கைகள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவாருன்னா, அதெல்லாம் நீதியின் விளைச்சலை பார்க்க பண்ணுவார். அது வந்து வனாந்தரத்துல நீங்க விதைச்சாலும் சரி, ஆண்டவர் அந்த இடத்துல அவருடைய ஜீவ தண்ணீர் அனுப்பி நீங்க விதைச்ச ஒவ்வொரு காணிக்கையும் என்ன பண்ணுவாருன்னா நீதியின் விளைச்சலை பார்க்க சொல்லி செய்வார். அது வந்து என்னவா வேணாலும் இருக்கா. இன்னைக்கு வந்து சிம்பிளா காணிக்கை அப்படின்னா பணம் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி வச்சுட்டாங்க. இல்ல, நீங்க ஆண்டவருக்காக உங்க டைமை நீங்க விதைச்சிருப்பீங்க, இல்லைன்னா யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருப்பீங்க, கஷ்டப்பட்டவங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்துருப்பீங்க. நீங்க நீங்க மற்றவங்களுக்கு இறங்கி பண்ண எல்லா காரியமும் ஆண்டவருக்கு செஞ்ச காணிக்கைகள் தான். ஸோ அப்படிப்பட்ட எல்லா காணிக்கைகளையும் ஆண்டவர் வந்து பலியா தான் பாக்குறாரு. அது பணத்துக்குள்ள நம்ம வந்து சுருக்கிட முடியாது. நீங்க ஆண்டவருக்காக செஞ்ச நீங்க பண்ண சாக்ரிஃபைஸ் எல்லாத்தையும் ஆண்டவர் வந்து அங்கீகரிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி நீதியின் பலிகள் மீது நீங்க வந்து என்ன பண்ணுங்க, அதிகமா கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட நீங்க ப்ரேயர் பண்ணுங்க. கண்டிப்பா ஆண்டவர் உங்களுடைய பலிகளை எல்லாம் அவர் ஏற்றுக்கொள்வார். இந்த கான்ஃபரன்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம கம்யூனியன் எடுத்துட்டு ஒரு ப்ரேயர் பண்ணிட்டு இந்த கான்ஃபரன்ஸ் நம்ம முடிச்சிடலாம். நம்ம இன்னைக்கு பலி செலுத்துறத பத்தி பார்த்தோம், நீதியின் பலியை பத்தி நம்ம பார்த்தோம். முக்கியமான ஒரு நீதியின் பலி என்னன்னா, இயேசு கிறிஸ்துவை அவர் நமக்காக செஞ்ச அந்த காரியத்தை நம்ம ஏத்துக்கிறதா முதல்ல இருக்கிற ஒரு நீதியின் பலியா இருக்குது. அவர் நமக்காக ஒண்ணு செஞ்சிருக்காரு பாருங்க, சிலுவையை நமக்காக சுமந்து ரத்தம் சிந்தி அப்படி சரீரம் பிக்கப்பட்டு பாருங்க. அந்த பலிய நம்ம ஏற்றுக்கொள்கிறது, அதை நம்ம விசுவாசிக்கிறதே முதல்ல அதுதான் இருக்கிறது ஒரு ப்ரையாரிட்டி, அதுதான் இருக்கிறது முதல் நீதியின் பலியா இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட காரியத்துல இன்னைக்கு நீங்க பங்கு பெறுறீங்க, அதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. இது வந்து அநேகருடைய வாழ்க்கை மாறணுங்கிறதுக்காக பிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் சரீரமா இருக்குது. இதை நம்ம சாப்பிடுவோம். தேங்க்யூ ஜீசஸ், உங்களுடைய சரீரத்துக்காக நன்றிப்பா. எங்களுக்காக நீங்க பலியாக செலுத்தப்பட்டீங்க. தேவ ஆட்டுக்குட்டியானவரே, உங்களுடைய சரீரத்தை நாங்க சாப்பிடுறோம் ஆண்டவரே. நன்றி இயேசுவே, நீங்க எங்களுக்காக சிந்தன இந்த ரத்தத்திற்காக, உங்களுடைய ரத்தத்திற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா. இது எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி எங்கள் குற்ற மனசாட்சியிலிருந்து எங்களை விடுதலை ஆக்குகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். நன்றி இயேசுவே. இந்த கான்ஃபரன்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி காணிக்கை அப்படிங்கிறது, பலி செலுத்துறது அப்படிங்கிறது, அதாவது காணிக்கைங்கிறது ஒரு ஆக்ட் ஆஃப் ஒர்ஷிப். ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன், ஆண்டவரை நான் வந்து என்ன பண்றேன், ஒர்ஷிப் பண்றேன் அப்படிங்கிறதோட ஒரு ஆக்ட், ஒரு சிம்பாலிக்கா நம்ம சொல்ற ஒரு விஷயம். அது வந்து ஒவ்வொரு தனிப்பட்ட நபருக்கும் ஆண்டவருக்கும் இருக்கிற இடையில இருக்கிற ஒரு கனெக்ஷன். ஓகேவா? அந்த கனெக்ஷனை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, பில்ட் பண்ணுங்க. இல்லாதவங்களுக்கு நீங்க என்ன பண்ணுங்க, கொடுங்க. கஷ்டப்பட்டவங்களுக்கு இரக்கமா இருங்க. ஏன்னா இரக்கம் உள்ளவர்கள் வந்து இரக்கம் பெறுவார்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ சிறுக விதைக்கிறவன் சிறுக அறுப்பான், பெருக விதைக்கிறவன் பெருக இருப்பான் அப்படிங்கிறது வந்து நீங்க 10 ரூபா விதைச்சா ஆண்டவர் 100 ரூபா கொடுப்பாரு, 100 ரூபா விதைச்சா 1000 ரூபா கொடுப்பாரு அப்படிங்கிறது இல்ல. உங்க கையில இருக்கிற ஒரு விஷயத்த நீங்க வந்து மோஸ்டா நீங்க ப்ரையாரிட்டி பண்ற ஒரு விஷயத்த, உங்க கையில 10 ரூபா தான் இருக்கு, அப்படி 10 ரூபா நீங்க கொடுக்கும்போது ஆண்டவர் என்ன பண்றாரு, அதுதான் பெரிய விஷயமா பாக்குறாரு. ஒரு ஏழை விதை வந்து 2 காசு போடும்போது அதுதான் ஆண்டவர் பெருசா பாக்குறாரு. நிறைய பட்டவன் அவர் பெருசா பார்க்கல, ஏன்னா அவன்கிட்ட அதை விட அதிகமா இருக்கு. ஆனா அவன்கிட்ட இருக்கிறதுல அவன் கம்மியா போட்டிருக்கான். ஸோ ஆண்டவர் வந்து அந்த ரேஷியோட தான் பாக்குறாரு. ஸோ உங்க கையில நீங்க என்ன வேல்யூ வச்சிருக்கீங்களோ அதை என்ன பண்ணுங்க, ஆண்டவருக்கு நீங்க காணிக்கையா கொடுங்க. உங்ககிட்ட வந்து பணம் மட்டும்தான் இல்லை, உங்ககிட்ட ட்ரெஸ் நிறைய இருக்கா, புதுசு நீங்க வந்து உங்ககிட்ட ட்ரெஸ் நிறைய இருந்தா அதை இல்லாதவங்களுக்கு என்ன பண்ணுங்க, அதை எடுத்து கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. உங்களுக்கு நிறைய டைம் இருக்கு, உங்களுடைய டைமை வந்து நீங்க என்ன பண்ணுங்க, ப்ரையாரிட்டி பண்ணி ஆண்டவருக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. சுவிசேஷத்தை மற்றவங்களுக்கு பிரசங்கிக்கணும், மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுல உங்க டைமை நீங்க கொடுக்கும்போது அதுவும் என்னதான் ஒரு காணிக்கை தான். ஸோ அதே மாதிரி எங்களுடைய ஊழியத்துல நீங்க வந்து விதைக்கணும்னு நினைச்சீங்கன்னா அதுக்கான டோரையும் நாங்க என்ன பண்றோம்னா ஓப்பன் பண்றோம். நீங்க வந்து ஸ்கிரீன்ல தெரியுற அந்த QR கோடை நீங்க என்ன பண்ணலாம், ஸ்கேன் பண்ணி நீங்க காணிக்கை கொடுக்கணும்னு நினைச்சா நீங்க தாராளமா கொடுங்க. நீங்க வந்து இங்க மட்டும் தான் கொடுக்கணும்ல, நீங்க வேற எங்க கொடுக்கணும்னு நினைச்சாலும் நீங்க என்ன பண்ணலாம், நீங்க அந்த இடத்துல தாராளமா கொடுக்கலாம். ஆனா பலி செலுத்துறது காணிக்கை அப்படிங்கிறது உங்களுக்கும் ஆண்டருக்கும் முடியாது. அதை ஆண்டருக்கு நீங்க விசுவாசி பண்ணுங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா, இந்த காஷ் அப்படிங்கிற கான்ஃபரன்ஸ் வந்து நம்ம வாரம்
கூகுள் மீட்ல நடத்திட்டு இருக்கிறோம். இதை வந்து நீங்க லைவ்ல வந்து அட்டன் பண்ணீங்க நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ல தெரிய இந்த கோடை நீங்க யூஸ் பண்ணி கூகுள் மீட்ல என்ன பண்ணிக்கலாம், சனிக்கிழமை ஈவினிங் 6 மணிக்கு நம்ம போடுறோம். அதுல வந்து நீங்க லைவ் வந்து அட்டன் பண்ணிக்கலாம். ஸோ இது போக நம்ம வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்கிறோம். யூடியூப்ல வந்து நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, பெருசாக கனெக்ட் பண்ண முடியாது. இன்ஸ்டாகிராமில் என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து கொஞ்சம் அப்டேட்டாக இருப்போம். நீங்கள் எங்களை வந்து கனெக்ட் பண்ணாலும் அங்கே வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ தி மார்னிங் ஸ்டார் மினிஸ்ட்ரி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் சேனல் நீங்கள் என்ன பண்ணுங்கள், செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அவ்வளோதான். நம்ம வந்து நெக்ஸ்ட் கான்ஃபரன்ஸில் மீட் பண்ணலாம். ஷலோம்.